நம்ம எங்க வந்திருக்கோம்னா செம்பரம்பாக்கம் ஏரியில வந்திருக்கோம். இந்த வீடியோல வந்து ஃபுல்லா என்ன பார்க்க போறீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில மீனை வந்து லைவா பிடிச்சு மொத்த விலையில ரொம்ப கம்மியான விலையில மீன் விற்கிறாங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஹலோ வணக்கம், இது உங்களோட வீல் அவுட் வார் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா செம்பரம்பாக்கம் ஏரி தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்ன பார்க்க போறீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து லைவாக வந்து மீன் பிடிச்சு வந்து ஹோல்சேல் ரேட்டில் மொத்த விலையிலும் கம்மியான விலையில வந்து மீன் விற்கிறாங்க. அதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ ரைட்டாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, தப்பாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டாதீங்க. ஸோ ரைட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். செம்பரம்பாக்கம் ஏரி வந்து 500 ஆண்டு வந்து பழமையானது. இதை கட்டினவர் வந்து ராஜேந்திர சோழன் தான் கட்டியிருக்காரு. இவர் யாருன்னு தெரியுமா? ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவரோட மூத்த பையன் தான் ராஜேந்திர சோழர். இவர் கட்டுறப்ப வந்து 19 அடி ஆழத்தில் தான் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து 22 அடியாக வந்து உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து இப்போ 85 அடின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் எவ்வளோ இருக்குது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த செம்பரம்பாக்கோட மேற்பரப்பில் வந்து 6300 ஏக்கரம். எவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்க, அப்போ எவ்வளோ பெரிய ஏரின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நீர் கன அளவு வந்து 6650 மில்லியன் நீர் கன அளவு இருக்கான். இதுதான் செம்பரம்பாக்கம் ஏரியோட ஹிஸ்ட்ரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன மீன்லாம் இங்கே விற்கிறாங்க, ஸோ எவ்வளோ ரேட்டில் விற்கிறாங்க இந்த வீடியோலாம் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பரம்பாக்கம் ஏரி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு இப்போ வந்துட்டோம். எல்லா கடையிலும் போயிட்டு என்னென்ன மீன் விற்கிறாங்க, எவ்வளோ ரேட்டில் விற்கிறாங்கன்னு நம்ம விசாரிக்கலாம். 1 கிலோ மீன் வந்து எவ்வளோ ப்ரைஸில் வந்து விற்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து ஹோல்சேலாக வாங்கினா எவ்வளோ ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. சண்டே மட்டும் ஒரு ரேட்டில் விற்கிறாங்க, மற்ற நாள்லாம் இன்னும் கம்மியாக விற்கிறாங்களாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன் கடையிலலாம் எல்லாத்துலேயும் போயிட்டு ரேட்டு வந்து கேட்கலாம். ஸோ ரேண்டமாக எல்லா மீன் கடையிலையும் போய் கேட்கலாம். அதுக்கப்புறம் மீன் வெட்டுறதுக்கு வந்து தனி ரேட்டு வந்து கொடுக்குறாங்களாம். 1 கிலோவுக்கு வந்து இவ்வளோ ரேட்டுன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வெட்டுறாங்களாம். இது நீங்கள் வந்து 10 கிலோ 5 கிலோ நீங்கள் வந்து மீன் வெட்டினீங்களா அதுலேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி வெட்டி தராங்களாம். ஒவ்வொரு மீன் வெட்டுற கடையிலையும் அவங்களோட வந்து ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு வெட்டுறாங்களோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதே மார்க்கெட்டில் வந்து நாட்டுக்கோழியும் சேல் பண்ணுறாங்க, அது எவ்வளோ ப்ரைஸில் வந்து விற்கிறாங்களோ அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையும் காடை முட்டையும் வந்து விற்கிறாங்களாம், அது என்னென்ன ப்ரைஸில் வந்து விற்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லா கடையிலும் போய் மீன் வந்து எவ்வளோ ரேட்டில் வந்து விற்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் மீன் ரேட் எவ்வளோண்ணா? ஜிலேபி வந்து மற்ற டைமில் 100 ரூபா, இன்னைக்கு சண்டேனா 150 ரூபா. ஓகேண்ணா. கண்டை வந்து 150 ரூபா, ஓவல் 200 ரூபா. ஓகே, மற்ற நாள்லாம் வந்து 150 ரூபா தான். 150 ரூபா தான். கடை எத்தனை மணில இருந்துண்ணா? காலையில் ஸ்டார்டிங் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். 8 மணி வரையும் இருக்கும். ஸோ எப்படி நம்ம மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏரியிலேருந்து பிடிச்சாங்க பாருங்க, பார்க்கும்போது தெரியும். லைவ் எல்லாமே ஃபுல்லாக லைவ் தான். ஓகேண்ணா. உயிரோட இப்போ மொத்தமாக வாங்குறப்ப ஏதாவது ரேட்டு கம்மி பண்ணுவீங்களா?
மொத்தமாக வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி போடுவோம் 130 போடுவோம். 130. ஆமாம். இப்போ எப்படி நான் இங்கே தான் டேரெக்டாக வந்து வாங்கணுமா, மொத்தமாக வாங்கினாலும் இல்லை ஃபோன் பண்ணி சொன்னால் நீங்கள் ஏதாவது டெலிவரி ஃபோன் பண்ணி சொன்னால் டெலிவரி வரும்போது எடுத்துன்னு வந்தோன்னா அங்கே வந்து திடீர்னு வாங்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது தான். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் எடுத்து போகலாம். இல்லைண்ணா நான் முன்னாடியே அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன். அப்படி பண்ணால் எடுத்துட்டு வந்துடுவீங்க. எங்கே வேணால் டெலிவரி பண்ணிடுவீங்களா? ரொம்ப லாங்லாம் கிடையாது. லாங்கில் எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே பண்ணுவீங்க? இங்கே சென்னைக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே பண்ணுவீங்களா? ஓகே. மீன் விலை 150 ரூபா போடுவோம். ஓகே. இது கண்டை, ஜிலேபி, நேரி வஞ்சிரம் எல்லாம் 150 ரூபா கிலோ போடுவோம். எல்லாமே 150 ரூபா தான். எல்லாமே 150 ரூபா. விரால் மீனுக்கா? விரால் மீன் 450 ரூபா போடுவோம். 500 ரூபா போடுவோம் டீச்சர்லாம். ஓகேக்கா. ஆமாண்டி தங்கா. ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம்? மொத்தமா வாங்குறப்ப ஏதாவது கம்மி பண்ணுவீங்களா? வாங்கினா ஒரு 10 கிலோ வாங்கினா 1 கிலோ டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் டீச்சர்லாம். மீன் விலை எவ்வளோக்கா? 200 ரூபாய். ஒரு கிலோ 200 ரூபாய். இந்த மீன் எடுத்தாலும் 200 ரூபாயா? இது 450 ரூபாய். சின்ன சைஸ் 450 ரூபாய், பெருசா 500 ரூபாய். ஓகே. கட்லா இதெல்லாம் எல்லாமே 200 ரூபாய் தான். கட்லா, வவால் எல்லாமே ஓகே. ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா மொத்தமா? பண்ணுவோம். 4 கிலோ 5 கிலோ வாங்கினாங்கன்னா 50 ரூபாய் கம்மி பண்ணுவோம். ஆனா மீன் விலை எவ்வளோண்ணா? கெண்டெல்லாம் 150 ரூபா கிலோ உயிரோட மீன். ஜிலேபி 100 ரூபா. விரால் 450 ரூபா போகுது. ஓகே. இது வந்து சண்டே மட்டும். மற்ற நாள் டெய்லி இதே ரேட்டு தான். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உயிரோட மீன். ஓகே. இப்போ மொத்த ஆர்டர் நான் கேட்டேன்னா பண்ணுவீங்களா? மொத்தம் ஆர்டர்னா ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம். 20 ரூபா பண்ணுவீங்க. எங்க வேணா டெலிவரி பண்ணுவீங்களா? டெலிவரி கஷ்டங்க. அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இங்க லைவா எடுக்கணும்ல. இங்கிலாந்து இருக்கிறது மொத்தம் லைவ் மீன். ஓகே. அதனால அவங்க வந்துட்டு ஆனா இங்க லைவா கொடுத்து அனுப்பிக்கலாம். நம்ம கொடுத்து அனுப்பிச்சா இறந்துரும். ஓகே. அப்புறம் அவங்க பழைய மீன் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அதனால புதுசா அவங்கள பார்த்து லைவா எடுத்துனா எங்களுக்கு ஓகே தான். ஓகேண்ணா. சார் இது விரல் சார். இது 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் போகும் சார். தேலி மீன். இது வளர்ப்பு மீன் கிடையாது. நான் ஏரியில் பிடி தான், செம்பரமான ஏரியில் பிடிக்கிறது தான். இது 150 ரூபா போகும் சார் கிலோ. நம்ம பிடிக்கிறது எல்லாமே நாட்டு மீன் தான் சார். எல்லாமே பிடிக்கிறது வெட்டுறது இது எல்லாமே நம்ம ஆளுங்களே இருக்காங்க. அவங்களுக்கு தனி ரேட்டு கொடுக்குறாங்க, தனி இது பண்ணிக்கிறாங்க. வேற எதுவுமே இல்லை சார். ஓகே. ரேட் எது கம்மி பண்ணுவீங்களாண்ணா? மொத்த ரேட் பண்ணுறது இருக்குது. ஒரு 500 ரூபா விற்கிறோம்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம் சார். நமக்கு லாபம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொடுப்போம் சார். வேற எதுவுமே இல்லை சார். செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து நாங்கள் மீன் பிடிச்சின்னு இருக்கிறோங்க. நாங்கள் காலங்காலமாக மீன் பிடிக்கிற தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே மொத்தமாக வாங்குறதுக்கும் இல்லை மீன் வாங்கணுன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கொடுப்போம். அந்த ஐஸ் மீன்லாம் இங்கே வராது. புதுசாக எடுத்துகிட்டு வர மீன் நாங்கள் அங்கே சேல்ஸ் பண்ணுவோம். மக்களும் ரொம்ப லைக் பண்ணி வந்து வாங்குவாங்க. ரொம்ப விருப்பப்பட்டு வந்து வாங்குவாங்க. ஒரு டைம் 150 ரூபா கூட போவோம். அப்படி இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து அவ்வளோ காசு இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மொத்தமாக வாங்கணும் போது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுவோங்க. இதுதான் எங்களுடைய வியாபார நாள் போயிட்டு இருக்குது. எவ்வளோண்ணா மீன் ரேட்டு? மீன் வந்து 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரும் போடுவோம் கிலோ. ஜிலேபி மீன். ஓகே. நீங்க ஏரியிலே விற்கிறீங்க? ஆமாம். ஏரி கரம்பால் மட்டும் வித்துட்டு அது வரும் போயிடுவோம் நாங்கள். ஆமாம். மார்க்கெட்டுக்கு வர மாட்டோம். மார்க்கெட்டில் மீன் விலையெல்லாம் பார்த்துட்டோம். சரி வாங்க மீன் வெட்டுறதுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேட்கலாம். ஆனால் இங்கே மீன் வாங்கினீங்களே விலையெல்லாம் எப்படி இருக்கு? நார்மலாக தான் இருக்கு. ஓகே. எல்லாமே உயிரோட இருக்கு. நம்ம சாப்பிடணும்னு வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதனால கொஞ்சம் மற்ற இடத்துல எல்லாம் போனோம்னா கொஞ்சம் அப்படின்னா செத்து 2-3 நாள் தான் கொடுப்பானுங்க. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக அப்படி நம்ம கண்ணு முன்னாடியே வெட்டி தராங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. சரி டைரக்டா ஏரியிலேருந்து வந்து பிரச்சனை வந்து கொடுக்குறாங்களே, இப்போ விலை கம்மியாக தானே இருக்கும்? கண்டிப்பாக கம்மியாக இருக்கு. என்னன்னா எல்லாரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் மற்ற இடத்தோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ரொம்ப கம்மியாக இருக்கு. எவ்வளோண்ணா வெட்டுறதுக்கு? கண்டா ஜிலேபி வேணா. ஓகேண்ணா. விராலுக்கு, ஏரி வஞ்சத்துக்கு, வவ்வாலுக்கு 30 ரூபா. 30 ரூபா. இப்போ நான் பல்கா வந்து மொத்தமாக ஒரு 10 கிலோ 20 கிலோ வந்து வெட்ட வந்தேன்னா ஏதாவது கம்மி பண்ணுவீங்களா? எவ்வளோ பண்ணிக்கலாம் பண்ணுவீங்க. இதில் எந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும்? ஜிலேபி வராது. ஓகே. கண்ட வராகத்துல எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. ஜிலேபிலாம் வந்து ஒரு அளவுக்கு குழம்பு வச்சாலும் வத்தாலும் நல்லா இருக்கும். நாட்டு மீன் பார்த்தா பொடி மீன் மட்டும்தான். சோளா, கெல்ட்டி, நாட்டு கெல்ட்டி அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். எவ்வளோக்கா கிலோ வெட்டுறதுக்கு? 1 கிலோ 20 ரூபாய். 20 ரூபா தான் எந்த மீன் வெட்டினாலும். ஓகே. இப்போ மொத்தமாக ஏதோ 10 கிலோ 20 கிலோ வெட்டினா 10 கிலோ 20 கிலோ வெட்டினா அதுலேயே 3 கிலோ 2 கிலோ எக்ஸ்ட்ரா வெட்டி கொடுக்குறாங்க. ஓகே. அவ்வளோ மீன் வெட்டுறாங்கன்னா நம்ம தடி வந்து கம்மி பண்ணிடுவீங்க. கம்மி பண்ணி
நாளைக்கு மறுபடியும் எங்களை தடிக்கு வரமாட்டாங்க. ஒரு நேரம் பைசாவே இல்லாத வெட்டின்னு போயிடுறாங்க. அப்புறம் கட் பண்ணிட்டு பேர் பைசாவே இல்லைன்றாங்க. அதுக்கோசம் மீன் வாங்கி வச்சுக்கணுமா? சரி சரி சரி. அதனால எவ்வளவு வருஷமா நீங்க இந்த தொழில் பண்றீங்க? நாங்க ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சென்னை இங்க இருந்து கிடையாது. ஓகே. பக்கத்துல எங்களுக்கு நான் பிறந்த ஊருன்றதுனால ரெகுலரா இங்கதான் வெட்டுறீங்களா? டெய்லி இருப்பீங்களா நீங்க? நான் நண்டு எவ்வளோண்ணா? நண்டு 200 இறா 400 நெத்திலி 200 ஓகேண்ணா. டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா மொத்தமா வாங்குறப்ப? 1 கிலோ வாங்கும்போது கம்மி பண்ணுவோம். பண்ணுவீங்க. எவ்வளோ வாங்குறப்ப? ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மி பண்ணுவோம். ஓகே. நாட்டு முட்டை வந்து 8 முட்டை 100 ரூபா கொடுத்துட்ருக்கோம் பிரதர். இப்போ பீஸ் வந்து 12 ரூபா 50 ரூபா சொல்லுவோம். மெயினாக நம்ம சாம்பிள் உடச்சி வச்சு தான் கொடுப்போம். இப்போ ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மெயினாக முட்டையோட சைஸு 35-38 கிராம்லேருந்து 48-50 கிராம் வரைக்கும் வரணும். ஓடோட குவாலிட்டி கருவோட தன்மை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு ஒரிஜினல் கண்டுபிடிச்சலாம். ஓகேண்ணா. காடை முட்டை எவ்வளோண்ணா? காடை முட்டை 60 ரூபா ஒரு பாக்ஸ், 12 பீஸ் இருக்கும். 12 பீஸ். இப்போ மொத்தமாக வாங்குறப்ப ஏதாவது கம்மி பண்ணுவீங்களா? கம்மி பண்ணலாம். ஓகேண்ணா. சார் ரெகுலராக இதே ரேட்டு தானே? இதுதான் கம்மியாகும்? சேம் ரேட் தான். ஃபீட் அதிகமானாலும் கம்மியானாலும் சேம் ரேட் தான் போட்டுட்டு இந்த ரேட் போடும்போது சேல்ஸும் நல்லா இருக்கு, அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கிறதால கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேண்ணா. இப்போ முட்டை எப்படின்னா நீங்க வளர்த்து எடுத்துருவீங்க இல்லை பண்ணையிலேருந்து வாங்கிட்டு? வீட்டு கோழிக்கு தான் நம்ம ஒரு 1200 கோழி வச்சிருக்கோம்னா அதை வச்சு பண்ணிருக்கோம். கோழி விற்கிறீங்களா? இல்ல கோழி கிடையாது, முட்டைக்காக மட்டும் தான். முட்டைக்காண்டி மட்டும் வச்சிருக்கீங்க? 12 ஒன்று சேவல் வச்சு பண்ணிருக்கோம். சரி ஓகே ப்ரோ. நாட்டுக்கோழி விலை எவ்வளோ ப்ரோ? நம்ம வந்து லைவ் வெயிட் வந்து 550 போட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. மீட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 700 போட்டுட்டு இருக்கோம். ஓகே. கருங்கோழி வந்து 650 kg லைவ் வெயிட். லைவ் வெயிட் எல்லாமே ஒரிஜினலா ப்ரோ? எல்லாமே பியூர் ஒரிஜினல் ப்ரோ. எல்லாமே கிராமத்துக்குள்ள போயிட்டு நம்மளா ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரோம். ஓகே ப்ரோ. ரெகுலராக போட்டிருக்கீங்களா? நம்ம வந்து நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலர் சண்டே மட்டும் போட்டுட்டு இருப்பேன். சண்டே அப்போ சம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பேன். கத்தி கொடுமா. ஓகே ஓகேண்ணா. நீங்களே கட் பண்ணி கொடுத்துருவீங்களா? நம்மளே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். நெருப்புல வாட்டி மஞ்சத்தூள் போட்டு கொடுத்துருவோம். சார்ஜஸ் எதாவது இருக்கா? க்ளீன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் எதுவும் இல்லை ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு நார்மலாக தான் கொடுத்துட்டு இருந்தேன், லைவாக தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ கஸ்டமர்ஸ் எனக்கு கம்மியானாங்க. க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்கன்னும் போது கஸ்டமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. பல்க் ஆர்டர் இது பண்ணுறீங்களா? பல்க் ஆர்டர் 10 to 50 kg வரையும் பண்ணிட்டு இருக்கேன் நான். டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா ரேட்டு? பார்கெயின் பண்ணிக்கலாம் ப்ரோ. டிஸ்கவுண்ட்லாம் பண்ணலாம். பல்க் ஆர்டர் எடுக்கிறாங்கன்னு போது டிஸ்கவுண்ட் பண்ணலாம். எவ்வளோ பண்ணுவீங்க? நான் கேஜிக்கு 20 to 50 rupees வரைக்கும் பண்ணலாம். ஹோம் டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம். சென்னைக்குள்ள எங்க இருந்தாலும் ஹோம் டெலிவரியும் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஒன் டே ப்ரீவியஸாக புக் பண்ணிட்டாங்க. இப்போ சண்டே வேணும்னா சாட்டர்டே வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் செட் பண்ணி ஹோம் டெலிவரி கொடுத்துருவேன். ஓகே. கோழி வந்து எவ்வளோ வெயிட்டுக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும்? சேவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் கணக்கு தான் ப்ரோ. காலில் முள்ளு இருக்கும் சேவலை பொறுத்த வரைக்கும். ஸோ 1 year சேவல் 1.5 year சேவல்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பொட்டைக்கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெடக்கோழின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அது வந்து உடம்புக்கு நல்லது, சளிக்கு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. பொட்டைக்கோழியை பொறுத்த வரைக்கும் 2வது பேட்ச் முட்டை வைக்கிறதுக்குள்ள சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இங்கே மீன் ரேட்டு கோழி ரேட்டில் எப்படின்னா இருக்கு? மீன் ஜிலேபி வந்து 150 ரூபா ஒரு இடத்துல விற்கிறாங்க, 100 ரூபா விற்கிறாங்க. கட்லா வந்து 200 ரூபா விற்கிறாங்க. இந்த கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து 550, 600 அப்படி விற்கிறாங்க. ஓகேண்ணா. ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. மீன் நல்லா இருக்கு, நல்லா உயிர் மீனாக இருக்குது. வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கலாம். ஓகேண்ணா. கோழி எப்படின்னா இருக்கு? கோழி நல்லா இருக்குது. ரேட்டு தான் கொஞ்சம் இதாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஓகே. நாட்டுக்கோழி ஆனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அந்த கருப்பு கோழி வந்து சொல்கிறாரு. இன்னும் ஒரு 400 ரூபா 350 ரூபான்னாக்கா நல்லா இருக்கும். ஓகேண்ணா. நான் நத்தா எவ்வளோண்ணா? 250. 250. நம்ம மீனெல்லாம் 100 இருக்குது. மீனுக்கு தகுந்த ரேட்டு. என்ன மீன் இருக்கு நம்மகிட்ட? ஜிலேபி மீன் எவ்வளோ? ஜிலேபி 100 ரூபா. 100 ரூபா. இதுனா சின்ன மீன்? சின்ன மீன் 200 ரூபாய் கிலோ. 200 ரூபாய் கிலோ. செம்பரம்பாக்கம் மீன் மார்க்கெட்டோட மீன் விலையெல்லாம் பார்த்துட்டோம். நீங்களும் நாட்டு மீன் வாங்கணும்னா கண்டிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து வாங்கிட்டு பாருங்கள். ஸோ வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.